Hi students, welcome to BIMI Max 10th Standard Max 3rd chapter exercise 3.9 second sum பார்க்கலாம். Find the sum and product of the roots for each of the following quadratic equations. இங்கே நம்மளுக்கு equations கொடுத்துட்டாங்க, சம்மும் ப்ராடக்ட்டும் கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் x square plus 3x minus 28 equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இது A, இது B, இது C. அப்போ ஏ வந்து இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னால் ஒரு எக்ஸ் ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ ஏ வந்து 1, பி வந்து 3, சி வந்து -28. இதில் வந்து சம் ஆஃப் த ரூட்ஸுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா வந்து மைனஸ் பி பை ஏ. இப்போ மைனஸ் எழுதிக்கிறோம். பி வந்து 3, ஏ வந்து 1, அப்போ 3/1, அப்போ அது -3. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து சி பை ஏ. சி வந்து 28 -28, a வந்து 1, அப்போ -28/1 வந்து -28. செகண்ட் சம், செகண்ட் சப்டிவிஷன் x square plus 3x equal to 0ன்னு கொடுத்துருக்குறாங்க. a வந்து இங்கே x ஸ்கொயர்னு இருக்குது, அப்போ இங்கே 1, b வந்து 3, c இங்கே ஒன்றுமே இல்லை, 0 இருக்குது. அப்போது சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -b by a. இப்போ -b வந்து 3, a வந்து 1. இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னால் ஒரு எக்ஸ் ஸ்கொயர், அப்போ 1, இப்போ -3/1னா -3 தான் சம் ஆஃப் த ரூட்ஸ். அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து சி பை ஏ. சி வந்து இங்கே 0, எதுவுமே இல்லை, அப்போ சி வந்து 0, இப்போ 0/1 வந்து 0 தான். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 0. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். இதில் 3 + 1/a = 10/a² கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுக்கு மூணுக்குமே எல்சிஎம் வந்து ஏ ஸ்கொயர்னு எடுக்கலாம். ஏ ஸ்கொயர்னு எடுத்தோம்னா இதுலேயும் ஏ ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கேயும் ஒரு ஏ ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் ஒரு ஏ ஸ்கொயர். அப்போ பண்ணோம்னா இங்கே 3a² ஆயிரும். இங்கே இது மூணுக்கும் எல்சிஎம் இங்கே 1ன்னு இருக்கும். அப்போ நம்ம இங்கே ஏ ஸ்கொயர்னு எடுத்துருக்கிறனால இப்போ 1ன்னு இருந்ததுன்னா ஒரு ஏ ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணால் தான் இங்கே ஏ ஸ்கொயர் வரும். அதனால் இங்கே வந்து ஏ ஸ்கொயரால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ 3 × a² + 1/a × a² = 10/a² × a². இப்போ இதில் வந்து ஒரு ஏ ஸ்கொயர், இங்கே 3a² அப்படியே இருக்கும், ப்ளஸ் இதில் வந்து ஒரு ஏ ஸ்கொயர், இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது. இதுலேருந்து 2 ஏவையும் கேன்சல் பண்ணால் மீதி ஒரு ஏ இருக்கும். அதே மாதிரி இங்கே a² டோட்டலாகவே கேன்சல் ஆயிரும். இப்போ 3a² ப்ளஸ் இங்கே ஒரு ஏ கேன்சல் பண்ணிட்டோம், மீதி ஒரு ஏ இருக்கும். அப்போ ஏ = இங்கே 10. அப்போ 3a² ப்ளஸ் ஏ, இந்த 10 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா -10 = 0. அப்போ இங்கே வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து இந்த சம் ஆஃப் த ரூட்ஸ் = -b by a. மைனஸ் எழுதிக்கிறோம். b வந்து நம்மளுக்கு 1, இங்கே a வந்து 3, அப்போ -1/3. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து சி பை ஏ. சி வந்து -10 பை ஏ வந்து 3, இப்போ -10/3. அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன் 3y² - y -4 = 0. இதில் a வந்து 3, b வந்து -1, c வந்து -4. இப்போது சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -b by a. -bனா மைனஸ் இங்கே 1, yனா ஒரு y, அப்போ -1/a வந்து 3, 1/3. அடுத்தது c by aனா இங்கே c வந்து -4, a வந்து 3, இப்போ -4/3. இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். Therefore sum of the roots = -1/3 and product of the roots = -4/3. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.